ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தா என்னப்பா தப்பாப்பா பயம் காட்டி அடக்கியால பழைய காலம் இல்லப்பா நான் தாடிக்கார பேத்தி. நல்லா இருக்கு பாட்டு, லிரிக்ஸ் நல்லா இருக்குல்ல, ஏற்றுக்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் பெண்களை அலோவ் பண்ணலன்னா கோவம் வருது. அறிவியல் ரீதியான உண்மைலாம் தெரியல இல்லையா? பெண்களை வந்து மன ரீதியாக வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு மாற்றிருக்கீங்க பெண்களை. அப்படின்னா எந்த அளவுக்கு பெண்களுக்கு வெறுப்பு வருதுன்னு யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி பாய்ஸ் படத்தில் இருக்கிற சாங், விவேக் சார் இருப்பார், அதில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. சொந்தம்மா வீடு இல்லாம சுப்பங்குப்பா வாடுறா, வருமானம் பத்தா மத்தா எரிச்சல் கொண்டு வாழுறா, ஜனமெல்லாம் மாறி போச்சு குறுக்கு வழியில் சரணம், புலி மேல ஏறி நீயும் ஊருக்குள்ள வரணும், அடுத்தாண்டு தேர்தலில் ஐயப்பனே நிற்க வேணும், முன்னாட்சி பொள்ளாட்சி வந்தாத நாடு பொழைக்கும், கன்னிச்சாமி புதுசா மாலை ஏறுனாலப்பா, கருப்பு சட்டை போட்டா தீகனானப்பா. இதில் அரசியல் இருக்கு, எந்த பாடலையும் கேட்கணும். இந்த மாதிரியான பாடல்களும் கேட்டு உணரணும். அதே சமயம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயப்பன் கோயில், சிவன் கோயில், முருகர் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அங்கே இருக்கிற கேரளாக்காரங்க தண்ணி தரமாட்டாங்க, நம்மளோட இயற்கை சூழ்நிலை அழியுது, மரங்கள் வெட்டப்படுது, அங்கே மரம் செழிப்பாக இருக்குது, இயற்கை புரிதலும் யாருக்கும் இல்லை. இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம நாட்டில் இருக்கிற கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம நாடு, நம்ம கோயில், நம்ம பண்பாடை தான் வந்து நம்ம பெருமையாக காட்டணுமே கண்டி அங்கே இருக்கிறவங்களையே பெருமைப்படுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? அதே சமயம் அதுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு செலவு பண்ணுற பைசால ஒரு முக்கால்வாசி எடுத்து இல்லாதவங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் சந்தோஷப்படுற அளவுக்கு அம்மாக்கோ இல்லை தங்கைக்கோ இல்லை மனைவிக்கோ கொடுத்து சந்தோஷப்படலாம். அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். அதை விட நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்குறது தான் அழகை கண்டி வீண் செலவு பண்ணக்கூடாது, வீண் செலவு பண்ணக்கூடாது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும் பொழுது 48 நாள் ஒரு மண்டலம் எதுக்காக மாலை போடுறீங்க? அந்த புரிதல் இருக்கா? அந்த புரிதல் இருக்கா? நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, எல்லாமே எல்லா அந்த வழிபாடையும் கரெக்டாக பண்ணுறீங்க. எதனால் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அதை பண்ணும்போது, அதை பற்றின புரிதல் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும் பொழுது இருக்குதா? யாருக்குமே இல்லை. 48 நாள் வெடிகாலில் எழுந்து குளித்து மாமிசத்தை நிராகரித்து பிறர் மனதை புண்படுத்தாமல் உங்களை சாமின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் சாமி ஸ்வரூபமாகவே மாறணும் இல்லையா? மாறும் உடை கூட நம்மளோட தன்மையை மாற்றும்ன்றதையும் காது கொடுத்து கேட்கணும். அதே சமயம் 48 நாள் ஒரு மண்டலம் மாமிசத்தை நிராகரித்து வெடிகாலில் எழுந்து குளித்து இயற்கைக்கு காது கொடுத்து கேளுங்க. இயற்கைக்கு ஒத்திசையாக வாழும் பொழுது அந்த சாப்பாட்டு வழிமுறையும் காலங்காத்தால 8 to 9 சாப்பிடணும், மதியானம் சாப்பாடு 11, 12, 1 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. நைட்டு சாப்பாடு நைட்டு சாப்பிடக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு 7 மணிக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப அழகு. இதுதான் இயற்கைக்கு ஒத்திசையாக சாப்பிட்றது. இதையும் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடும் பொழுது பின்பற்றும் பொழுதும் மாமிசத்தை நிராகரிக்கும் பொழுதும் நோய் இல்லாமல் வாழறதுக்கு உடம்பு பழகும். அதே மாதிரி பெண்கள் மேலே ஒரு மரியாதை வரணும் இல்லையா? அந்த வழிமுறையை பின்பற்றினா பெண்கள் மேலே ஒரு மரியாதை வரும். காம உணர்வோடு நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு மண்டலம்ன்றதே உருவாச்சு. அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். அந்த நிறம் போடுற ட்ரெஸ்ஸு கூட நம்மளோட குணாதிசயத்தை தீர்மானிக்கும். அந்த உடை கூட நம்மளோட குணாதிசயத்தை தீர்மானிக்கும்னும் போது அந்த உடையும் வந்து பாசிட்டிவான எண்ணத்தை தரும். அதை அந்த 48 நாள் அதோட விட்டுடக்கூடாது. பழைய குருடி கதவை தரடின்ட்டு மறுபடியும் மாமிசம் சாப்பிடக்கூடாது. அதை வாழ்க்கை ஃபுல்லாக பின்பற்றணும். வழியாக பின்பற்றணும். அப்படி இருந்தால் தான் நம்ம உடம்பு நோய் இல்லாமல் வாழ முடியும். அதுக்காக தான் மாலையும் போடுறோம். அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். ஐயப்பன் கோயிலுக்கு எதுக்கு மாலை போடுறோம்? வாழ்க்கை ஃபுல்லாக மாமிசம் சாப்பிடாம இயற்கைக்கு ஒத்திசையாக இருக்கும் பொழுது தான் உடம்புல எந்த நோயும் வராதுன்றத காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்பொழுது பெண்களுக்கு நெகட்டிவாக எதிர்மறையாக தலைகீழாக வேலை செய்து அதனால் கர்ப்பப்பை பிரச்சனைகள், பீரியட் ப்ராப்ளம், குழந்தையின்மை கூட ஏற்படலாம். 18 படியை மெரிக்கும் போது பெண்களோட உடம்பு ஹீட்டாக இருக்கிறதால வெடிக்கவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. காப்பராக ஏதோ ஒன்றுத்தில் செய்வாங்க. அதனால் 18 படியை மெரிக்கும் போது அந்த 18 படியும் வெடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அந்த மலையில் ஏறி போகும்பொழுது உயிர் பயமும் அதிகமாக வரதால இயற்கை சூழ்நிலையும் வந்து அங்கே நெகட்டிவாக இருக்குது. பெண்களுக்கு, ஆண்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதால ஆண்களுக்கு ஆன்ம பலம் அதிகரிக்கும்ன்றதாலையும் பாசிட்டிவாக எல்லாமே மாறும். அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும். ஆனாலும் நம்ம நாட்டு ஐயப்பன் கோயிலில், நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற
ஐயப்பன் கோயிலை நிராகரிச்சுட்டு கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய கர்மா. நம்ம நாடு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டை தேடி தான் வரணும். நம்ம தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாடுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்பொழுது நீங்கள் பின்பற்றுற அந்த வழிமுறைகள் மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல், இப்போ சிவன் கோயிலுக்கோ நம்ம முருகர் கோயிலுக்கோ கிளம்பி போகும்பொழுது குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் பெண்மணிகள் அழகாக அந்த மாலையை எடுத்து போட்டு எங்கள் வீட்டுக்கார மன சந்தோஷமாக அனுப்புகிறோம், மனசு திருப்தியாக அனுப்புகிறோம். எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. பட் அங்கே போனால் எங்களுக்கு மரியாதை கிடைக்கலன்றது தான் ஆணித்தனமான அழுத்தம் திருத்தமான உண்மை. கோவமும் படுறாங்க. நம்ம வீட்டில் கோயிலுக்கு கிளம்புறாங்கன்னா நம்ம வீட்டோட முடியணும். தேவையில்லாமல் அது பப்ளிசிட்டி ஆகக்கூடாது. எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வரலன்ற அந்த கவுண்டிங் அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. வீண் செலவும் நம்ம பண்ணக்கூடாதுன்றதையும் காது கொடுத்து கேட்கணும். அதையும் காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போகும்பொழுது பெண்களுக்கு அதாவது மாதவிடாய் பிரச்சனை, இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற இயற்கை சூழ்நிலைகள் நெகட்டிவாக இருக்கும். மலை மேலே ஏறி போகும்பொழுது பெண்களுக்கு தலைகீழாக வேலை செய்யும் போது அதனால் கருப்பை பிரச்சனைகள், அதான் பீரியட் ப்ராப்ளம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதனால தான் சின்ன குழந்தைங்களை ஐயப்பன் கோயிலுக்கு வரலாம், இல்லை வயசானவங்க ஐயப்பன் கோயிலுக்கு வரலாம்னு சொல்கிறதுக்கு முதல் முக்கியமான காரணம் இதுதான். பீரியட் ப்ராப்ளம் வரும், கர்ப்பப்பை பிரச்சனை வரும், குழந்தையின்மையும் வரலாம். அது வரதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குன்றது அந்த அறிவியல் ரீதியான உண்மையும் புரிதலும் வேணும்.